Good morning to all the Shakti Polytechnic College students. I am really happy to welcome all the first year students joined in our institution, the Pride Institute, Shakti Polytechnic College. Myself, I am Dr. K. Mohan, working in this college for the past 35 years as an ordinary chemistry teacher. Today, you are going to know about the overall view of our Shakti group of management, which includes various types of industries and the educational institutions. To all my EEE students for the bilingual e-learning lectures for diploma students. Bilingual அப்படின்னா ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடத்தக்கூடிய அந்த முறைக்கு பெயர் தான் bilingual. That is, teaching in both English and Tamil is called bilingual. So this is e-learning lectures. Scheme, end scheme for the year 2019-20 and 2021. Subject Engineering Chemistry 1. The code number of the subject is 40014. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய நிறுவனர் அருட்செல்வர் பத்மபூஷன் டாக்டர் மகாலிங்கம் ஐயா அவர்கள். நீங்கள் படிக்கும் இந்த கல்லூரியை 1981ஆம் ஆண்டு நிறுவியவர். கிராமப்புற மக்கள், ஏழை எளியோர்கள் பயன்பட வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற சீரிய சிந்தனையுடன் இந்த கல்லூரியை அரும்பாடுபட்டு நிறுவினார். இந்த கல்லூரி ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிறந்தாலும் அவர்களுடைய ஆசையுடன் நாம் இந்த கல்லூரியை மேலும் பல்வேறு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல கடமைப்பட்டுள்ளோம். அருட்செல்வர் ஐயா ஒரு ஆன்மீகவாதி, அருட்செல்வர் ஐயா ஒரு தொழிலதிபர், ஒரு அரசியல்வாதி, அரசியலிலும் ஈடுபட்டிருந்தார். பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளார், பல்வேறு கல்லூரி நிறுவனங்களை நிறுவியுள்ளார். லாப நோக்குக்காக அல்ல, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். இது நம்முடைய அருட்செல்வர் ஐயா நம்மை விட்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று அந்த காந்தி ஜெயந்தி விழாவில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை விட்டு பிரியவில்லை, நம் மனதில் தான் இருக்கிறார் என்ற நினைவுடன் ஐயாவின் ஆசையுடன் இந்த வகுப்பை நான் தொடங்க விருப்பப்படுகின்றேன். என்றும் அவர் ஆசையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் கே மோகன். நன்றி. அன்பிற்குரிய எனதருமை மாணவ மாணவிகளே, நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த புகைப்படம் நமதனுடைய சக்தி தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனர் அருட்செல்வர் பத்மபூஷன் டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா அவர்களால் 1981ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அவர்கள் பல்வேறு மக்கள் நலப்பணி, கல்விப்பணி, அரசியல் பணி, ஆன்மீக பணி, பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவி அதன் மூலம் பல லட்ச ஊழியர்கள் பயனடைந்துள்ளார்கள். பல்வேறு கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். அது லாப நோக்கத்திற்காக மட்டுமல்ல, லாப நோக்கமே இல்லை, சமுதாயம் நன்கு வளர்ச்சியடைய வேண்டும் என்ற காந்திய சிந்தனையுடன் கிராமப்புற மாணவர்கள் பயன்படும் வகையில் பல்வேறு கிராமப்புறங்களில் பல்வேறு கல்வி நிறுவனங்களை மிகப்பெரிய அளவில் நிறுவியவர். இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான நமது அருட்செல்வர் ஐயா அவர்களுக்கு
நாட்டிலே மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மேலே இரண்டாவது வரிசையில் நின்று கொண்டிருப்பவர், இரண்டாவது வரிசையில் வலதுபுறமாக இரண்டாவது வரிசையில் நின்று கொண்டிருப்பவர் நமது அருட்செல்வர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இந்த சீரிய உயர்ந்த விருதினை பெறுகின்ற பொழுது அந்த விருது யாரிடம் பெறப்பட்டது? இதோ நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய வழிகாட்டி, ஏன் ஆசிரியர்களுடைய வழிகாட்டி, தேசத்தின் வழிகாட்டி, தூய்மையானவர், நேர்மையானவர், பண்பாளர், சிறந்தவர் என்று நாம் பாராட்ட முடியாது. பாராட்டி கொண்டே போகலாம். ஆனால் நாம் பாராட்டும் அளவிற்கு வயது இல்லை என்றாலும் கூட அவர் மாபெரும் அணு விஞ்ஞானி, உலகமே வியந்து உலகமே போற்றும் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, அன்றைய ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் இந்த விருதை பெற்றார். உண்மையில் ஒரு காந்திய சிந்தனை, நாட்டு நலன் மீது அக்கறை கொண்ட நமது ஐயா அவர்களுக்கு அதே சிந்தனையுடன் கூடிய நம்முடைய முதல் குடிமகனம் பெற்ற விருது என்பது நம்மால் என்றும் மறக்க முடியாதது. கீழே அமர்ந்திருப்பவர் அன்றைய பிரதமர், இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர், த பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் இன் த வேர்ல்டு, எந்த சந்தேகமும் இல்லை. நீதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி, இவரும் கூட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்படி பத்மபூஷன் விருது பெற்றவர்களின் வரிசையில் நமது ஐயா மிகச்சிறந்த சிலரே உள்ள இந்த வரிசையில் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதி, இன்னாள் ஜனாதிபதி மற்றும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருப்பது நமக்கும் ஒரு உற்சாகத்தை தருகிறது. ஐயாவின் ஆசியுடன் நாம் இந்த கல்லூரியை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வோம். ஏன் ஒரு நாள் உங்களிலும் ஒருவரும் கூட இந்த விருதினை பெற கட்டாயம் தகுதி அடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புகைப்படமானது நமது அருட்செல்வர் பத்மபூஷன் டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா புன்னகையுடன் மிகவும் எளிமையாக சாதாரணமாக இந்த பத்மபூஷன் என்ற உயரிய விருதை பெறுகிறார். இரண்டு கைகளும் இணைந்து கொண்டிருக்கின்றன, இரண்டு சிந்தனைகளும் ஒரே மாதிரியானது, இரண்டு எண்ண ஓட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி பாதைக்காகத்தான் இத்தனை நாள் கடுமையாக உழைத்தார்கள். ஆம், our chairman, our founder, receiving the Padma Bhushan award from the President of India, the then President of India, Dr. APJ sir. உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நமக்கெல்லாம் மிகவும் ஆனந்தத்தை தருகிறது. நம் நிறுவனர் இவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்று தெரிய வருவதால் அவரால் பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன், என்னை போன்ற ஆசிரியர்களும் உங்களை போன்ற மாணவர்களும் லட்சக்கணக்கில் பல கல்லூரிகளில் படிக்கின்றனர், பயிலுகின்றனர், பணியாற்றுகின்றனர். அனைவரும் குடும்பம் என்று வளமுடன் வாழ்கிறது என்றால் இந்த விருதுக்கு சொந்தக்காரர் நம்முடைய அருட்செல்வர் ஐயா டாக்டர் பத்மபூஷன் என் மகாலிங்கம் ஐயா அவர்களே. This is another gallery, our founder receiving the Padma Bhushan award from the then President of India, Dr. APJ sir. That is former president or அப்போதைய ஜனாதிபதி, தற்பொழுது சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி. அந்த பட்டத்தை, அந்த விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படம்
நம்முடைய அருட்செல்வர் பத்மபூஷன் டாக்டர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் கூட என்றும் நம் நினைவில் இருந்து கொண்டேதான் இருக்கிறோம். அவர் ஆசையுடன் நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். அவருடைய மூத்த புதல்வர் டாக்டர் எம் மாணிக்கம் ஐயா அவர்கள், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப தந்தையின் வழியை பின்பற்றி அனைத்து வழிகளிலும் அனைத்து நிறுவனங்களையும் மிகச் சிறப்பாக நடத்தி நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர். உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர் நம் கல்லூரியினுடைய சேர்மேன் தலைவர் டாக்டர் என் மாணிக்கம் அவர்கள். அடுத்து நம் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட், கல்லூரியுடைய தாளாளர், பொறுப்பேற்று சில மாதங்கள் தான் ஆகியுள்ளது, திரு வி திருவேங்கடம் அவர்கள், கல்லூரியின் தாளாளர் மற்றும் சக்தி சர்க்கரை ஆலையினுடைய முதுநிலை பொது மேலாளர், சீனியர் ஜெனரல் மேனேஜர். இவர்தான் நம்ம எல்லாம் வழியாற்றுபவர், வழிநடத்தி செல்லக்கூடியவர், நம் கல்லூரியுடைய வளர்ச்சி பாதைக்கு உதவுபவர், தன்னுடைய முழு முயற்சியும் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்பவர் கல்லூரியின் வளர்ச்சிக்காக. இவருக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புள்ள மாணாக்கர்களே, இவரை பற்றி நான் அறிமுகம் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் தேவைப்படாது. நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திரு இன்ஜினியர் KR பழனிசாமி அவர்கள். பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் ஆகிறது. கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்களினுடைய நண்பன். He is friendly with the students only, and also he is the hard worker. He is the best leader for all, but he is highly strict in discipline and other activities. He will help the students, but he will not allow the students to indulge in unwanted activities. Really, you are all gifted enough to have the principal in charge like this eminent person. My dear students, especially EEE students, and to all my students, first year students, and those who are watching this video, of all my Sathya Polytechnic College students, present and past, and the alumni. Except you, the rest of students are well known to me. They are familiar to me, and also I am familiar to them. I am Dr. K. Mohan, working as a chemistry teacher. I am a teacher. I am proud to say a teacher because the former president of India, Dr. APJ, is often used to say himself as a teacher. There is no degradation here at all. So I am very proud to say that I am a teacher. I have completed 35 years of service. Everyone may be interested to know about me. First, my native place is Kallipatti, near to Athani. Athani, Kallipatti, Banglapadur, Satti. So I born in 19th of August 1963. Then I have studied my 5th standard, 1 to 5th standard in elementary school, government elementary school, Kallipatti. Then from 6th to 10th, government high school, Kallipatti. Here I have a separate dignity. I got first rank in the district level in 10th standard, and I got
5 silver medals for getting first rank in all the subjects. So this is one of the achievement in my career. Then I went to Government Higher School, Banglapudur. It is nearest to my house. So I joined there. I have completed my +2. The first time it was introduced by the government of Tamil Nadu in the year 1978 to 80. So I have completed my +2 and I got the first rank, and also I was awarded a cash rupees 1,000 in 1978, and I have certificate with me. Then immediately, without any idea, I joined in Gobi Arts and Science College in chemistry department in 1980 to 83. There I got the first rank and I got the certificate. Immediately I have applied for MSc. I got seat in all the colleges. I am the first man in the merit list. So I joined in PhD Arts and Science College, Coimbatore. I studied there for 10 days. I am not happy about their teaching. So immediately I got the TC and I joined in Government Arts College, Coimbatore. I got first rank in MSc and also a university rank holder. Then MPhil, Bharatiya University, Coimbatore. And then I joined in PhD in the year 2019. And I have completed my PhD during 2012. And my Viva date was 10/1/2013. I got doctorate degree in chemistry from Periyar University. I want to humbly inform you that I am the syllabus committee member of the Polytechnic Engineering Chemistry 1 and 2 for the M scheme, and also the book author of M scheme. So now I am residing at Gobichettipalayam. I am here for the past 26 years. So if anyone want to wish me to contact me, the Gobi students, you can always welcome. You are all welcome. Welcome to Highhouse. You are all my friends, but within the campus, I am a teacher. You are my students. I am also expecting the discipline and the punctuality from the students. There is no doubt in it at all. I will not compromise in punctuality and discipline. So I hope you all will cooperate with me. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு ஏழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கும் மட்டுமல்லாமல் ஒருவனுக்கு எழுபிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். இதனை நன்கு உணர்ந்தவர் அமரர் நாச்சிமுத்து கவுண்டர். 1921 பொள்ளாச்சியில் விவசாய விளைபொருட்களை மாட்டு வண்டியில் ஏற்றி போக்குவரத்து நடத்தினார். அவரது உழைப்பால் 1931 ஆனமலை பஸ் டிரான்ஸ்போர்ட் உருவானது. பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த கிராமப்புற இளைஞர் திறன் சார்ந்த தொழிற்கல்வி பயின்றிட வேண்டும் என அவர் விரும்பினார். கனவு நனவாவதற்கு முன் அவர் இறைவனடி சேர்ந்தார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். தனது தந்தையாரின் எண்ணங்களுக்கெல்லாம் வண்ணம் கொடுத்த அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் அவர்கள். ஈடு இணையற்ற கல்வி அறிஞராக, தொழிலதிபராக, நிர்வாகியாக
பொறியியல் நிபுணராக, ஆன்மீக செம்மலாக அருட்செல்வர் ஐயா விளங்கினார். இன்று உலகம் முழுதும் விழுதூன்றிய சக்தி குரூப் நிறுவனங்கள் எனும் ஆலமரத்தின் விதையை விதைத்து அதன் ஆணிவேராய் திகழ்பவர் அருட்செல்வர் ஐயா அவர்கள். ஆயிரத்தி 1957 ஆண்டு நம்முடைய குடும்பத்தின் 2 தொழில்களை தொடங்கினோம். அதே ஆண்டு 2 கல்லூரிகளையும் தொடங்கினோம். கடந்த 60 ஆண்டுகளாக பல்வேறு தொழில்களை தொடங்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் அது ஏதாவது ஒரு கல்லூரி அல்லது பள்ளி அல்லது மருத்துவமனையை அந்த பகுதியில் நாங்கள் தொடங்கியுள்ளோம். இதை பார்க்கும் பொழுது கடந்த 60 ஆண்டுகளின் வரலாறை பார்க்கும் பொழுது தொழில் மட்டும் நன்றாக வராமல் அதற்கு மேல் தொண்டு நிறுவனங்கள் வந்து இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அந்தந்த பகுதியில் மக்களுடன் சேர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்தில் நாங்களும் பங்கு வருவது மிகவும் மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கிறது. அருட்செல்வர் ஐயா அவர்கள் 1957 வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியை NIA அறக்கட்டளையின் மூலம் நிறுவினார். இயந்திரவியல், கட்டிடவியல், மின்னியல் ஆகிய 3 துறைகளில் 120 மாணவர்களோடு தனது கல்வி சேவையை தொடங்கிய இந்நிறுவனம் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் 12 பாடப்பிரிவுகளின் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 700 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தரமான கல்வியினை வழங்கி வருகிறது. கல்வித்துறையில் சுடர்மிகு விண்மீனாய் ஒளிவிடும் இவ்வளாகம் பதித்திட்ட முத்திரைகள் பல பல. கடந்த 51 ஆண்டு கால வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த வளாகத்திலேயே நான் மாணவனாக சேர்ந்து பின்னர் ஆசிரியர், முதல்வர், தற்பொழுது நிர்வாக பொறுப்பில் செயலர் என்ற பணியில் இருப்பது குறிப்பாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வளாகத்தினுடைய வளர்ச்சியிலும் என்னை ஒருங்கிணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அருட்செல்வர் ஐயா அவர்கள் கொடுத்ததை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். நாச்சிமுத்து பாலிடெக்னிக் தொடங்கிய அதே ஆண்டில் நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியும் பொள்ளாச்சியில் தொடங்கப்பட்டது. டாக்டர் BK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களின் பெருமுயற்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட அறிவியல் பண்பாடு கல்வியை NGM மாடல் என பெயரிட்டு இதனை மற்ற கல்லூரிகளும் முன்மாதிரியாக ஏற்க வேண்டும் என்றது பல்கலைக்கழக நிதி நல்கை குழு UGC. கிராமப்புற மாணவர்கள் சிறந்த மேலாண்மை கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவே உலகத்தரம் வாய்ந்த சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் NGM கல்லூரி வளாகத்தில் 2010ஆம் ஆண்டு அருட்செல்வரால் தோற்றுவிக்கப்பட்டது. அமெரிக்காவிலே நாசாவிலே NGM முத்திரை இருக்கிறது, மாணவர்கள் இருக்கிறார்கள். இங்கே நம்முடைய ஸ்ரீஹரிகோட்டாவிலே மயில்சாமி அண்ணாதுரை என்ற முத்திரையோடு இந்த விதை விளைகிறது. அதிபதி ஜோதி, அலிபதி ஜோதி, தனிப்பெரும் கருணை, அன்பது ஜோதி. NIA-யின் வளமான பள்ளி கல்வி சேவை.
முதல்ல சாதாரணமாக ஒரு 240 இன்டேக் இருந்த கல்லூரி இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பேர் வருஷத்துக்கு உள்ளே வர்றான். ஏறக்குறைய முடிச்சு போகிறோம், 600 பேர் வெளியே போகிறான். ஸோ இந்த பசங்களில் பல்வேறு ஆங்கிளில் இன்னும் தொடர்பில் இருக்கிறான். அந்த பசங்களெல்லாம் கேட்குறப்போ, சார் நான் பிஇ பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் எம்இ பண்ணியிருக்கேன், பட் ஆரம்ப காலத்தில் டிப்ளமோ இந்த சோலையான ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட மெமரிஸ் தான் வந்து எங்கிட்ட இன்னும் ஞாபகத்தில் இருக்குதுன்னு பெருமையாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்குமான உறவை வந்து அருட்செல்வரோட வழியிலிருந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை எங்களால் இன்னும் ஏற்படுத்த முடியுது. சக்தி நிறுவனங்களின் கீழ் இயங்கும் பிற பள்ளிகள். வெள்ளி விழா நினைவாக குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது. இன்று இக்கல்லூரி தமிழகத்தின் தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றாக திகழ்கிறது. 1991 இந்த இன்ஸ்டிடியூஷனில் நான் இருக்கிறேன். எல்லாருமே என்னை கேட்குற முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இத்தனை வருஷம் இருக்கிறீங்கன்ட்டு. எனக்கு இருக்கிற ஃபீலிங் நான் சொல்கிறேன், என்னோட வீட்டை விட்டு எங்கே போகணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை தான் நான் அவங்கள எப்போவுமே கேட்குறேன். அருட்செல்வரின் 75வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி NIA வளாகத்தில் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 10 இளநிலை பிரிவுகள், 6 முதுநிலை பிரிவுகள் மற்றும் 5 ஆராய்ச்சி பிரிவுகளில் மொத்தம் 4000 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பஞ்சமில்லா உணவு உற்பத்தி, பாதகமில்லா வாழ்வின் யுக்தி. இதன் விதமாக NIA கல்வி நிறுவனங்களின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு துவங்கப்பட்டதுதான் வானவராயர் வேளாண்மை கல்லூரி. வேளாண்மையுடன் தொழில்நுட்பத்தையும் இணைத்து தரமான உணவு உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது குமரகுரு வேளாண்மை கல்லூரி. இதற்கு மேல் நாங்கள் போர்ச்சுகலில் ஒரு ஆலையை 2007 நிறுவினோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் அங்கு ஒரு மெட்டலர்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று ஒரு புதிய கல்லூரியை நிறுவியுள்ளோம். அதில் ஆண்டு ஒன்றுக்கு 30 மாணவர்கள் முதுகலை பட்டம் மெட்டலர்ஜியில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த OP ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தனது இறுதி காலத்தில் வடலூரில் அவரால் தொடங்கப்பட்ட சுத்த சன்மார்க்க நிலையத்தை அருட்செல்வர் ஐயாவிடம் ஒப்படைத்தார். சுமார் 4000 மாணவர்கள் மற்றும் 250 ஆசிரியர்களை கொண்டு இங்கு கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. நம்ம நிலையம்ங்கிறது எல்லாத்துலேயும் கலைக்கழகத்துக்கு போனாக்கா எல்லா பரிசும் வாங்கிட்டு வந்துடுவாங்க, விளையாட்டு போட்டிக்கு போனால் எல்லா பரிசும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏழைகளுக்கு நல்லா சாப்பாடு போடு, கல்வி ஸ்பான்சர்ஷிப் பண்ணு, என் பேரில் பண்ணு, யார் ஃபீஸ் கட்ட முடியலையா நான் தரேன்னு சொல்லி பண்ணு, அப்படி சொல்லி இப்போ வளர்த்ததுனால தான் இந்த இது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்தது. அது முக்கிய காரணமே அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கங்கிறது எந்த விதமான இதுவும் கிடையாது.
60 ஆண்டுகள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாயிருந்த அனைத்து நல்லுள்ளம் கொண்ட சான்றோர்க்கும் நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி. ஐயா காலமானா கூட அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு. 60 வருஷம்ல, அதாவது இதுக்கு எல்லை இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி, நம்முடைய கல்லூரி, வருங்கால சந்ததியின் கல்லூரி. இந்த கல்லூரி உருவாக்கிய மாணவர்கள் இன்று பல கோடிகளுக்கு அதிபர்களாகவும் பல தொழிற்சாலைகளுக்கு அதிபர்களாகவும் திகழ்ந்து வருகின்றனர். நம் மாணவர்களுடைய பங்களிப்பு, முன்னாள் மாணவர்கள் தாராளமாக நிதியை கொடுத்து நம் கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்றனர், மாணவர்களுக்கு உதவுகின்றனர். இது அந்த கம்பீர தோட்டத்தில் இந்த கல்லூரிக்கு நீங்களும் ஒரு நாள் முன்னாள் மாணவர்களாக வந்து உங்கள் பங்களிப்பை கொடுத்து கல்லூரியின் வளர்ச்சிக்கு உதவுவீர்கள் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு மை EEE ஸ்டூடெண்ட்ஸ். This is your department. See, lot of motors and machines, electrical machines are here. This is one laboratory. So here, sir, our EEE departments, the main motive is to train the technicians for tomorrow. Really a wonderful effort. 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கல்லூரி. கல்லூரியில் கட்டடங்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் மரங்களின் எண்ணிக்கை மிக அதிகம். ரம்யமான இயற்கை சூழ்நிலை, மாணவர்கள் தங்க, பயில, படிக்க, நல்ல தூய்மையான காற்றை சுவாசிக்க, உடல் ஆரோக்கியமாக இருக்க, இப்படிப்பட்ட இயற்கையான எழில்மிகு கல்லூரி தமிழ்நாட்டில் நம் கல்லூரி மட்டுமே. லெஸ் கிரீன் அட்மாஸ்பியர். EEE department. This is the display in your department about the various component used in the EEE department. Incandescent lamps with rectifier and diffuser. This is the display. So you will see everything after the reopening of the colleges. When the college is reopened, definitely we will take you a tour on their individual departments. No doubt in it at all. Another laboratory of EEE department. You have 2 laboratories and one more thing which is common to all. Here also you are going to do all types of experiments related with EEE. This is the another lab. Here you can see the various types of motors and the various switch controls and so many displays. To be specific, 25 years back, so many persons, they have started the engineering college as well as polytechnic colleges. They used to visit our college and our infrastructure. They surprised about the infrastructure in our institution. They have erected their laboratory based on our model. So we are the examples for various polytechnic and engineering colleges. See, here is a picture. This picture is, this is your department, laboratory, the cabin. This is the EEE department. One more room is available in the upstairs. The staff members are here. So we have a very good staff members which are headed by the in charge
of Srimati S. Chitra and the senior faculty members Thru Satyavel sir and Tirumadi Kasturi madam and also various staff members. They have completed more than 30 years of service. You are lucky enough. Then other few staff members are also working. They are all my students. My students are working as a professor in your department. You are luckiest persons, luckiest batch, because you have a good faculties and good facilities. Last but not least, இறுதியாக இது நம்முடைய வேதியியல் ஆய்வகம், கெமிஸ்ட்ரி லெபார்டரி ஆய்வக திறப்பு விழாவென்று எடுக்கப்பட்ட படம். இயற்பியல் வேதியியல் இரண்டு ஆய்வகங்கள் ஒன்றாக இருந்தது. அது பல்வேறு கடின உழைப்புக்கு பின், போராட்டத்திற்கு பின், முயற்சிக்கு பின், ஏன் பல மன உளைச்சலுக்கு பின் தனி வேதியியல் ஆய்வகமாக மாற்றப்பட்டது. அதற்கு ராமருக்கு அணில் உதவியது போல் என்னுடைய பங்களிப்பும் இந்த கல்லூரி இருக்கும் வரை கட்டாயம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன், மன மகிழ்ச்சியுடன் நான் இதை தங்களிடம் பகிர விரும்புகிறேன். நம்முடைய வேதியியல் ஆய்வகத்தின் திறப்பு விழாவென்று எடுக்கப்பட்ட புகைப்படம். ஓவரால் வியூ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 15 டேபிள்ஸ் இருக்கு. 60 ஸ்டூடெண்ட்ஸ் செய்யலாம். ஆனால் நீங்கள் 40 பேர் தான் இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா 20 பேர்த்துக்கு இடம் இருக்கு. We have lot of spaces for the students. So this is the one of the best lab in Tamil Nadu. This is chemistry department. I am here. So we 4 members are working in our department. Out of the 4, I am one of the teacher. Well, I am happy to share about the various infrastructure facilities available in our Shakti Polytechnic College, especially in EEE department. Similar to the EEE department, we have various departments: mechanical, electronics and communication, metallurgy, agri, civil, computer technology, INC. All the departments are well equipped. All the staff members are highly experienced. This is one of the advantage of the Shakti Polytechnic College students. So you are all gifted. All the students are gifted. So all the staff members are dedicated staff members. They are for you. You are our customer. So thank you to one and all. Since this is the first online class, I wish to show you about our institution, or I can say I take a tour of all of you to our overall college facilities. So any questions you can ask after this session directly. You unmute your mic, then only we can able to interact face to face. I want to interact with all the 40 students. I have all the roll numbers, cell number. We have started a separate WhatsApp group right from the day 2 of admission itself. And also now I have uploaded videos for new N scheme. I have completed my video creations for new N scheme for unit 1. So from tomorrow onwards, you can go to the YouTube channel and you can learn the lessons
learn the topics in Unit 1. There are 3 topics. I have given you a very good video. So you can, I hope it will make you very easy to learn about the Engineering Institute 1 subject code 440014. Thank you one and all.